2 நாட்களுக்கு முன்னாடி கோவையில் அந்த சிறுமி சம்பவம் எல்லோர் மனதையும் புண்படுத்தியது. இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக என்றால், சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஸோ இது காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு பல குற்றங்கள் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அதை தடுக்கவே முடியல. நான் என்ன சொல்கிறேன், விஜய் சார் பாலியல் குற்றம் பண்ணுற அந்த குற்றவாளியை அவரோட நெத்தில பச்சை குத்துங்க. பாலியல் குற்றவாளின்னு ஒரு பச்சை குத்துங்க. அவருடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் தடை பண்ணுங்க. அவன் ஒரு நேரமும் அவன் கண்ணாடியில் பார்க்கும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது கூனி குறுகணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கணும். அப்படி செய்ய முடியுமா? சினிமாவில் மட்டும்தான் முடியும். ஆனால் நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டதில் 50% பேர் இன்னமும் நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பாதி பேர் நீங்கள் முதலமைச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, பாதி பேர் நீங்கள் சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. விஜய் சார், நீங்கள் கண்டிப்பாக அந்த டூயல் ரோல் எடுத்தே தான் ஆகணும். அப்போ தான் நாட்டில் உள்ள குற்றங்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு வரும். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.